வணக்கம். இன்னைக்கு நாம ரஸ்கின் பாண்டோட த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 கதையை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இது 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல இருக்கிற ஒரு கதை. சரி, அம்பாலா ரயில்வே ஸ்டேஷன்ல ராத்திரி நேரத்துல அருண் ஒரு பையன் தனியா ரயிலுக்காக காத்திருக்கான். 12 வயசு பையன் இல்லையா? ஆமா, அந்த சூழல்ல நடக்கிற ஒரு எதிர்பாராத சந்திப்பு தான் இந்த கதையே. இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேசலாம். கண்டிப்பா. அருணோட அந்த தனிமை, அதுதான் முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது. பெத்தவங்க ஸ்கூல்ல விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த பரபரப்பான ஸ்டேஷன்ல அவன் மட்டும் தனியா, ரொம்ப போர் அடிக்குது அவனுக்கு. ஆமா, புக் ஸ்டால்ல வேடிக்கை பாக்குறது, நாய்க்கு பிஸ்கெட் போடுறதுன்னு ஏதோ டைம் பாஸ் பண்றான். ஆனா அந்த தனிமை, அது அப்படியே தெரியுது. அந்த நேரத்துல தான் அந்த மர்மமான பெண்மணி வராங்க. அவங்களோட தோற்றத்தை பத்தி அழகா சொல்லியிருப்பார் பாண்ட். விளிரின முகம், கனிவான கண்கள். நகை எதுவும் இல்லாம ஒரு சிம்பிளான வெள்ளப்புடவை, பார்க்க ஏழ்மையா தெரிஞ்சாலும் ஆனா ஒரு கண்ணியம் இருக்கு இல்லையா? தோற்றத்துக்கும் அவங்க நடந்துக்கிற விதத்துக்கும் ஒரு வித்தியாசம். அதுதான் முக்கியமான பாயிண்ட். பார்க்க எளிமையா இருக்காங்க, ஆனா அவங்க கிட்ட இயல்பாவே ஒரு மரியாதை, ஒரு கனிவு தெரியுது. இது நம்ம சமூகத்துல தோற்றத்துக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை ஒரு கேள்விக்குள்ளாக்குது. கரெக்ட். அப்புறம் அந்த பெண்மணி அருண் கிட்ட பேசுற விதம், அவனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறது, டீ, சமோசா, ஜிலேபி. ஆமா, அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அருணோட கூச்சத்தை, ஒரு மாதிரி தயக்கத்தை உடைக்குது. டக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி உருவாகிடுது இல்லையா? ஆமா, ஒரு நம்பிக்கை வருது. ஆனா பாருங்க, அவங்க தங்கள பத்தி பெருசா எதுவும் பேசிக்கல. குடும்பம், ஊருன்னு எதுவும் இல்ல. அதுவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். வார்த்தைகள் இல்லாமலே ஒரு புரிதல் வருது. உண்மைதான். சில சமயம் செயல்கள், அந்த அமைதியான இருப்பு கூட ஒரு வலுவான பிணைப்பை உருவாக்கும். ஆனா அப்புறம் ஒரு பயங்கரமான மொமெண்ட் வருது. தண்டவாளத்தை ஒரு பையன் தாண்டி குதிக்கிறான். அத பார்த்ததும் அந்த பொண்ணு பயங்கரமா ரியாக்ட் பண்றாங்க. அருணோட கையை இறுக்கி பிடிக்கிறாங்க. முகத்துல வலி, பயம் எல்லாம் தெரியுது. அவங்களுக்கு ஏன் அவ்வளோ பதட்டம்? இது கதையோட மர்மத்தை இன்னும் கூட்டுது இல்லையா? ஆமா, ஒருவேளை அவங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு மோசமான அனுபவம் இருக்குமோ, இல்லனா அது அவங்களோட இயல்பான தாய்மை உணர்ச்சியோட வெளிப்பாடா இருக்குமோ, நமக்கு தெரியாது. ரஸ்கின் பாண்ட் அதை விளக்காம விட்டது அது நம்மள யோசிக்க வைக்குது. அதுதான் அந்த கேரக்டரோட ஆழமே. அப்புறம் சதீஷும் அவன் அம்மாவும் வராங்க. சதீஷோட அம்மா ஒரு மாதிரி அதிகாரமான தோரணை, இம்போசிங் உமன்னு சொல்லியிருப்பாரு. ஆமா, அப்போதான் அந்த மெயின் ட்விஸ்ட். சதீஷோட அம்மா கேக்குறாங்க, இவங்க அருணோட அம்மாவான்னு. உடனே அந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காம, ஆமா, நான் தான் அருணோட அம்மான்னு சொல்றாங்க. எனக்கே படிக்கும்போது ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சே. ஆமா, அருண் கூட முதல்ல திகைச்சு போறான். ஆனா அப்புறம் அந்த பொய்யை ஏத்துக்கிறான். இது எப்படி? ஒரு 12 வயசு பையன். அதுதான் ஆச்சரியம். ஒருவேளை அந்த கொஞ்ச நேரத்துல அந்த பெண் கொடுத்த அந்த கனிவு, அந்த அக்கறை, அது அவனுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுத்திருக்கலாம். சதீஷோட அம்மாவோட அந்த அதிகாரம், ஏளனம், அதை விட இந்த பெண்ணோட அந்த சின்ன பொய் கூட அவனுக்கு ஆறுதலா இருந்திருக்கலாம். கரெக்ட். இது மனித உறவுகளோட சிக்கலை காட்டுது. பாருங்க, இங்க 2 விதமான தாய் உருவங்களை பாக்குறோம். ஒன்னு சதீஷோட அம்மா, ரொம்ப கண்டிப்பு, அந்தஸ்து பத்தி பேசுறாங்க, மத்தவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எந்த சொந்தமும் இல்லாத, ஆனா உண்மையான பாசம் காட்டுற இந்த அந்நிய பெண். அருண் கூட சொல்றான் பாருங்க, எனக்கு அந்நியர்களை பிடிக்கும்னு. ஐ லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அது ரொம்ப முக்கியமான வரி. ஆமா, அவன் இயல்பாவே அந்த கனிவான பெண்ணோட பக்கம் போறான். அன்புக்கும் அதிகாரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அவன் புரிஞ்சுக்கிறான். கடைசியா அந்த பிரியாவிடை காட்சி, ரயில் கிளம்பும் போது ரொம்ப எமோஷனலா இருக்கும். சதீஷோட அம்மா ஒரே அட்வைஸா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அருண் அந்த பொண்ணோட கைய பிடிச்சிட்டு அவங்க கன்னத்துல முத்தம் கொடுத்துட்டு அம்மானு கூப்பிட்டு விடைபெறான். அந்த ஒரு வார்த்தை அம்மா, அது அந்த சந்திப்போட மொத்த தாக்கத்தையும் சொல்லுது. ரயில் போனதுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு கூட்டத்துல மறையிற வரைக்கும் அருணையே பார்த்துட்டு நிக்கிறாங்க. ஆமா, அவங்களோட அடையாளம் என்ன, அவங்க கதை என்ன, எதுவுமே தெரியாது. அந்த மர்மம் அப்படியே நிக்குது. அதுதான் இந்த கதையை மறக்க முடியாததா ஆக்குது. அப்போ இந்த கதையில இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள்னு இதெல்லாம் சொல்லலாம். முதல்ல, தோற்றத்தை வச்சு யாரையும் எடை போடக்கூடாது. அப்புறம் எதிர்பாராத இடங்கள்ல கூட நமக்கு உண்மையான கனிவு கிடைக்கலாம். கொஞ்ச நேரத்துல கூட ஆழமான மனித தொடர்புகள் உருவாக முடியும். ஆமா, அதோட சில சமயம் ஒரு சின்ன பொய் கூட ஒரு பாதுகாப்பு உணர்வை தர முடியுங்கிறதையும் பாக்குறோம். அருண் அதை ஏத்துக்கிட்டது அவனோட ஒரு மெச்சூரிட்டியை காட்டுது. சுருக்கமா சொன்னா, அந்த 8வது பிளாட்ஃபார்ம்ல நடந்த கொஞ்ச நேர சந்திப்பு தனிமை, அன்பு, மர்மம், மனித இணைப்புன்னு நிறைய விஷயங்களை நமக்கு உணர்த்துது. நிச்சயமா. கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. அருண் போனதுக்கு அப்புறம் அந்த பெண் என்ன நினைச்சிருப்பாங்க? ஏன் அவங்க தன்னை அருணோட அம்மான்னு சொன்னாங்க? அவங்களுக்குன்னு ஒரு கதை இருக்கும் இல்லையா? அது என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ரொம்ப நல்ல கேள்வி. நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம்.
இந்த உரையாடல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் சந்திப்போம்.